வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இன்ஸ்டிங் தான் லேர்ன் பண்ண போகிறோம். இந்த இன்ஸ்டிங் லேர்ன் பண்ணுறதுக்கு நமக்கு 7,50,000 பெலியும் வேணும். அதுக்கப்புறம் நம்ம 300 லெவல் தாண்டி இருக்கணும். அதோட நம்ம அந்த சேபர் கொஸ்டியும் முடிச்சிருக்கணும். இந்த எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் கிடச்சதுக்கப்புறம் நம்ம ஸ்கைலான்ஸ்ல இருக்கிற அந்த இன்ஸ்டிங் டீச்சர்கிட்ட போய் நம்ம இன்ஸ்டிங்க்டை லேர்ன் பண்ணிக்க முடியும் கைஸ். அதனால நம்ம ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்காம நம்ம வேகமாக வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நம்ம சேவர் கொஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா ஜங்கிள்கிட்ட போய் அந்த உள்ளக்க ஒரு டார்ச் இருக்கும். அந்த டார்ச்சை வந்து ஒரு 5 பட்டன்ஸ் பண்ணி தான் ஒரு சீக்ரெட்டாக ஒரு டோர் ஓப்பன் ஆகும். ஸோ அதுக்குள்ளே போய் நம்ம வந்து அந்த டார்ச்சை மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ எடுத்துகிட்டு நம்ம அப்படியே டேரெக்டாக டெசர்ட்டுக்கு போக போகிறோம். ஸோ இங்கே ஒரு டைமண்ட் செஸ்ட் இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு அப்படியே அந்த டார்ச் எடுத்துப்போம். ஸோ நமக்கு இப்போ டார்ச் கிடச்சாச்சு. ஸோ இந்த டார்ச்சை தூக்கிட்டு அப்படியே நம்ம டெசர்ட்டுக்கு போயிடுவோம். கைஸ் நம்ம இப்போ டெசர்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து டெசர்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு டோர் மட்டும் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கும். இதோ போகிறேன் பாருங்கள், அந்த இதில் தான் அந்த இடத்துக்கு போய் உள்ளக்கு மட்டும் இங்கே மட்டும் போகணும். எடுத்தாச்சா? இப்போ போய் அங்கே மண்ணாக இருக்கும்னு நினைக்கேன். ஸோ அதை வச்சு இந்த டார்ச்சை வச்சு நம்ம இந்த இடத்த வந்து பேர்ன் பண்ண போகிறோம். அதனால் இப்போ நம்ம பேர்ன் பண்ணிக்கலாம். எரிஞ்சிட்ருக்கு, எரிஞ்சு முடிச்சா இப்போ நம்ம உள்ளக்கு போவோம். உள்ளக்கு வந்து ஒரு கப் இருக்கும். இந்த கப்பை வந்து நம்ம ஃப்ரோசன் வில்லேஜில் போய் ஃபில் பண்ணணும். அங்கே ஒரு அந்த கேவுக்குள்ளே அங்கே ஒரு கேவ் இருக்கும்ல, அந்த கேவில் வந்து தண்ணி சொட்டு சொட்டாக விழுந்துக்கிட்டு இருக்கும். அங்கே போய் நம்ம எடுக்கணும். நம்ம சொன்ன மாதிரியே இப்போ ஃப்ரோசன் வில்லேஜுக்கு வந்தால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அந்த கேவை தான் தேடி போகணும். கேவ் எங்கே இருக்கும்? இப்படி கீழே இறங்கி போவோம். இப்போ பக்கத்தில் தான் இருக்குது. கேவுக்குள்ளே போவோம். இப்போ கேவுக்குள்ளே போயிட்டு கப் எடுத்துப்போம். கப்படு எடுத்து வச்சுட்டு அந்த ஒரே இதில் மட்டும் தண்ணி சொட்டு சொட்டாக விழுவும். இப்போ நம்ம வந்து அந்த கப்பில் வந்து தண்ணியை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ போய் இங்கே ஒரு வயசான ஒரு தாத்தா உட்காந்துட்டு பாரு. எந்த வீடு இது? இதோ அந்த கேம்ப் ஃபயருக்கு நேராக இருக்க வீடு. அது எனக்கு தெரியறான். இப்போ போய் அந்த தண்ணியை வந்து கொடுப்போம். அவன் வந்து சிக் மேனா, அதாவது வயசான இல்லை, ரொம்ப விட முடியாத தாத்தா. போய் ஹெல்ப் பண்ணுவான். ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் இது ரொம்ப நன்றி, இது என்கிட்ட இப்போ ரிவார்டு பண்ண எதுவும் இல்லை, என் மகன்கிட்ட போய் கேளு, அவன் ஏதாவது உனக்கு ரிவார்டு பண்ணுவான் அப்படின்ட்டு அந்த தாத்தா சொல்கிறாரு. அந்த தாத்தாவோட மகன் எங்கே இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பைரேட் வில்லேஜில் தான் இருப்பார். அவர் வந்து ரிச்மேன் தான் பேர் போட்டிருக்கும்னு நினைக்கேன். போய் பார்ப்போம். அப்படியே போயிட்டு அப்படியே ஒரு லெஃப்ட்டு போயிட்டு போனோம்னா ஒரு தெரிகிறாரா அந்த ஒரு என்பிசி, அவர்கிட்ட போய் நம்ம பேசணும். இப்போ அவர்கிட்ட போய் இப்போ பேசுவோம். எங்கள் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி. ஒரு மாப் லீடர் வந்து எங்கள் பணத்தெல்லாம் திருடி வச்சுருக்கான். நீ போய் அவன்கிட்ட இருந்து எங்களோட மணியை, அதாவது காசை வந்து எடுத்துதா, அப்புறம் நான் உனக்கு ரிவார்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த மாப் லீடர் வந்து எங்கே இருப்பான்னா ஒரு சின்ன ஐலாண்டு, அந்த தெரியுது, அந்த ஒரு சின்ன ஐலாண்டு தெரியுதா கைஸ்? அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். அங்கே தான் அந்த மாப் லீடர் இருப்பான். அப்படி அங்கே தான் இருப்பான், தெரியும். ஏற்கனவே நான் போயிருக்கேன்ல. இப்போ வந்து டைரெக்டாக நம்ம மாப் லீடருக்கு போயிடுவோம். இருந்தாச்சு. அங்கே இருக்கான், உள்ள இருக்கானா இல்லையா? இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இவனை சும்மா அடிச்சு பார்ப்போம். இல்லை அவனே வருவான். வர்றானா? சரி நண்பர்களே, இப்போ அவனை நான் கதையை முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட பார்க்குறேன். நண்பர்களே, அவன் கதையை முடிச்சாச்சு. என்ன அவன் அடி வாங்கினதை என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. நான் அப்பையில் ரெக்கார்டை ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு மறந்து போயிட்டேன். ரெக்கார்டு வந்துட்டேன். ஸோ சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதனால் இப்போ நம்ம இப்போ பைரேட் வில்லேஜுக்கு கிளம்பிடுவோம். பைரேட் வில்லேஜுக்கு போயிட்டு அவர் ரிச்மேன்ட்ட போய் அந்த அவர் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த ரிச்மேன்ட்ட பேசுவோம். இது எங்களோட மணியை கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருப்பார். சொன்னதுக்கப்புறம் அந்த ஜங்கிளில் அந்த சேபரை ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த ரெலிக்கையும் அவர் கொடுத்துருப்பாரு. அதனால் இந்த ரெலிக்கையை தூக்கிட்டு அப்படியே நம்ம ஜங்கிள் கிளம்பிட வேண்டியதான். அப்போ தான் நம்மளால் சேபரை எடுக்க முடியும் ஃப்ரான்ஸ். நண்பர்களே, நம்ம இப்போ ஜங்கிள் வந்தாச்சு. ஜங்கிள் வந்துட்டு இப்போ ரெலிக்கை கையில் வச்சுப்போம். ரெலிக்கை வச்சுட்டு அங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகிறதுக்கு அந்த சிம்பிள் போட்டிருக்கா. இப்போ என்ன செய்கிறோம்னா ரெலிக்கை கையில் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு புட்டு பண்ணோம்னா அப்படியே அந்த சேபர் டோர் ஓப்பன் ஆகிடும். கடற்கலாம் பாருங்க. ஸோ இப்போ வந்து நான் அடிக்க வேண்டியதான். அடித்து முடிச்சுட்டு நாங்கள் பார்ப்போம் கைஸ்.
நண்பர்களே, நான் இப்போ வந்து சேபரை அடிச்சிட்டேன். ஆனால் என்னால் மறுபடியும் ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆகி போயிடுச்சு. நான் அதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம சேபரை எடுத்தாச்சு, எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலையெல்லாம் டேரெக்டாக ஸ்கைலான்ஸ் போய் அந்த இன்ஸ்டிங் டீச்சர்கிட்ட போய் லேர்ன் பண்ண வேண்டியது தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஸ்கைலான்ஸ் வந்தாச்சு. அப்பர் ஸ்கைலான்ஸில் இருக்கும். இப்போ அந்த பிரமிடு மாதிரி இருக்குல்ல, அதுக்குள்ளே தான் நம்ம இப்போ போகணும். ஸோ வேகமாக உள்ளே போகலாம். உள்ளே போ. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்ஸ்டிங் லேர்ன் பண்ண போகிறோம். சரி, வந்தாச்சு. வா தலைவா. எனக்கு இன்ஸ்டிங் கற்றுக் கொடுக்க தலைவா. உனக்கு இன்ஸ்டிங் லேர்ன் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறான். ஆமாண்டா, லேர்ன் பண்ணணும். இந்த இன்ஸ்டிங்க்ட் வந்து எனிமீஸ் யாராவது உன்னை அட்டாக் பண்ணாங்கன்னா உன்னை டாட்ச் பண்ணுவதோ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறான்னா, ஃபஸ்ட்டு உன்னோட இன்ஸ்டிங் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். அடுத்து நீ இன்ஸ்டிங் யூஸ் பண்ணி மாஸ்டரி எடுக்க வந்து உன்னோட இன்ஸ்டிங் வந்து 8 டாட்ஜஸ்க்கு கரெக்டாக வந்துடும். அதனால் இது ஃபஸ்ட்டு வீக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ உனக்கு பர்ச்சேஸ் பண்ண முடியுமா கேட்குறான். நம்மளும் பர்ச்சேஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம வெற்றிகரமாக இன்ஸ்டிங்ஸ், அதாவது உள்ளுணர்வு கற்றுக்கிட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்து இதுக்கு நல்லா மாஸ்டரி எடுத்து நல்லா ட்ரெயின் பண்ணணும். அப்போ தான் இது நல்ல ஒரு மவுண்டெயினராக மாற முடியும். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இதை வச்சு நிறையா சம்பவங்கள் செய்ய வேண்டியது தான். அப்படிப்பட்ட ஆளாட நீ அப்படின்னு கேட்பீங்க சில பேர். ஆமாம், அப்படிப்பட்ட ஆளுதேன். சரி, இப்போ வந்து நம்ம இன்ஸ்டிங்க்ட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், அப்புறம் ஒரு சப்ஸ்கிரைபரும் போட்டு விட்டுட்டு போயிருங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். யாராவது எனக்கு ஒரு ஐடி வேணும்னா ஐ வாண்ட் யுவர் ஐடி அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் என் ஐடி வந்து உங்களுக்கு போட்டு விட்றேன். இது வந்து 3rd அக்கௌண்ட்டு, அதனால் ஐடி கண்டிப்பாக அவங்களுக்கு காமிக்கணும். ஸோ இதோட இந்த வீடியோ என் பண்ணிப்போம் கைஸ். பை கைஸ், பாய்.